வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லக்ஷ்மிக்கு துளசி கழுத்தில் தாலி இருக்கிற விஷயம் தெரிய வருது. இன்னொரு பக்கம் மகேஷும் கவினும் ரொம்பவே நெருக்கமாகறாங்க. லக்ஷ்மி வீட்டில் இருப்பாங்க, துளசி கோவிலுக்கு போயிருப்பாங்க. துளசி ரொம்ப நேரமாக வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ லக்ஷ்மி ரொம்ப பதட்டமாகறாங்க. என்ன துளசி கோவிலுக்கு போய் இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கே வரலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே புலம்பிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து லக்ஷ்மி சரி நானே கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு லக்ஷ்மியும் கோவிலுக்கு கிளம்புறாங்க. அங்கே துளசி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அந்த தாலியை பற்றியே நினச்சி அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவில் சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி அப்படியே கோவிலுக்கு துளசியை தேடிக்கிட்டே வராங்க. தேடிட்டே வரும்போது துளசி சாமி கும்பிட்டுட்டு கீழே விழுந்து எந்திரிப்பாங்க. அப்போ துளசி கழுத்தில் இருக்கிற தாலி வெளியில் விழுது. அதை பார்த்ததுமே லக்ஷ்மி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த தாலியை பார்த்ததுமே தியா சொன்னது தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அதெல்லாம் நினச்சி அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் லக்ஷ்மி அதை துளசிக்கிட்ட காமிச்சிக்கவே மாட்டாங்க. துளசிக்கிட்ட பார்த்துட்டு பேசுகிறாங்க. துளசிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட லக்ஷ்மி அதை பற்றி கேட்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா இதனால் ரொம்ப ஷாக் ஆகி போயிருப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசித்து பார்க்குறாங்க. லக்ஷ்மி சிவராமன் கிட்ட துளசி கழுத்தில் தாலி இருக்கிற விஷயத்தை சொல்கிற மாதிரியும் அதை கேட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரியும் லக்ஷ்மி நினச்சிக்கிறாங்க. இதனால் நாம் அவர்கிட்ட இதை சொல்லக்கூடாது அப்படின்னு லக்ஷ்மி யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே வெற்றியை வர சொல்லி வெற்றிக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நீ தான் எப்படியாவது துளசி கழுத்தில் யார் தாலி கட்டினாங்க அப்படின்ற விஷயத்தை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட வெற்றிக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சி ஆயிடுது. என்னடா இது, நாம் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, நான் தான் அந்த தாலியை கட்டினேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்படி என்னால் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, துளசியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் இந்த உண்மையை நான் சொல்லிட போகிறேன் அப்படின்னு வெற்றி முடிவெடுத்து நேராக அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க கூட இருக்கிறவங்கலாம் இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுவாங்க. வெற்றி அவர் பண்ண தப்பு நினச்சி அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பார். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா மகேஷ் அவரோட ஒரு நியூ ஐடி கம்பெனி ப்ராஜெக்டுக்காக ஒரு லேண்டை தேடிட்டு இருப்பார். அப்போது ஒரு புரோக்கர் கவினோட அப்பாவை போயிட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனிக்காக ஒருத்தவங்க லேண்டு கேட்டிருக்காங்க, ஒரு 100 ஏக்கர் வேணும், அதனால தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன், நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க அப்போது கவினோட அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், இது பரம்பரையாக இருக்கிற சொத்து, இது நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், எனக்கு அதில் விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீங்கள் விலை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க இங்கே பாருங்கள், எனக்கு அதை கொடுக்கறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை, வேணும்னா வேறு யார்கிட்டையாவது கேட்டு பாருங்கள், நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் கவின் பார்த்துட்ருப்பாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து கவின் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்லை நம்மளோட நிலத்தை விலைக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஏதோ ப்ராஜெக்டா அப்படின்னு சொல்ல, என்ன ப்ராஜெக்ட்ப்பா அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம், எனக்கு அதிலலாம் விருப்பம் இல்லை, நமக்கு இப்போ பணத்துக்கு என்ன அவசியமா என்ன, அதனால தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு கவின் அப்பா நீங்கள் பணத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கு மேலே அதில் நிறைய யூஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, நீங்கள் பணத்தை மட்டும் பார்க்காதீங்க, அந்த மாதிரி ஒரு கம்பெனி நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம சுற்றி இருக்கிற ஊர்லேயும் நிறைய பேர் படிச்சுட்டு வேலைக்காக தேடிட்டு இருப்பாங்க, இன்னும் சில பேர் வேலை கிடைக்காம வெளியூர்லலாம் போய் தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு கம்பெனி இங்கே நம்ம ஊரில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், படித்தவங்க படிக்காதவங்கன்னு நிறைய பேருக்கு அதில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் அந்த நிலத்தை கொடுக்கறதுனால நமக்கு பணம் மட்டும் வராது, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் நிறைய அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க அப்பா ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், சரி நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கும் அவர் ஓகே சொல்லிடுவார். கவின் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மகேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பாடா எப்படியும் நம்மளோட கனவு ப்ராஜெக்டை நம்ம நல்லா பண்ண போகிறோம் அப்படின்னு மகேஷ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். இந்த விஷயத்த அஞ்சலிக்கிட்டேயும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா
மகேஷ் வந்துட்டு அந்த நிலத்தை பார்க்கறதுக்காக வந்து கவினோட ஊருக்கு வந்து போகிறாங்க. அஞ்சலி கிட்ட சொல்லிவிட்டு அவர் வந்து ஊருக்கு கிளம்புறாரு. அங்கே போயிட்டு அந்த நிலத்தெல்லாம் பார்க்குறாரு. மகேஷ்க்கு ரொம்ப வந்து சந்தோஷமாயிடுது. இது ரொம்ப கரெக்டாக இருக்கும், என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இடம் வந்து சரியாக இருக்கும், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு வந்து கவினோட அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பேசிகிட்டே இருக்கும்போது வந்து அஞ்சலி வந்து கால் பண்ணுறாங்க. உடனே அவங்கக்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டு அஞ்சலி கிட்ட வந்து பேசிட்டு மகேஷ் வந்து போகிறாரு. அப்போது வந்து மகேஷ் வந்து சொல்கிறாரு, என்னோட ஒய்ஃப் தான் வந்து கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு, ஓஹோ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, உங்களை பார்த்தா வந்து கல்யாணம் ஆகாத மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல, உங்களோட ஒய்ஃப் எந்த ஊர் அப்படின்னு கேட்டதுமே அந்த ஊர் பேரை வந்து மகேஷ் சொல்கிறாரு. சொன்னதுமே வந்து அவர் வந்து ஷாக் ஆகுறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவார். என்ன சார் ஊர் பேர் சொன்னதுமே ஒரு மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி உங்கள் ஒய்ஃபோட அம்மா அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகேஷ் சொல்ல வரும்போது கரெக்டாக வந்துட்டு கவினோட அம்மா வந்து அவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லவே, சரி நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட வந்து சரி வாங்க நீங்கள் வந்து வீட்டில் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் போகணும், அங்கே போயிட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கவினோட அம்மா கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே அந்த ப்ராஜெக்டை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. மேலே வந்துட்டு கவினும் அவங்க மாமா பொண்ணு வந்து செஸ் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மகேஷ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் பையனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் வந்து என் பையன் வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி என்கிட்ட எடுத்து சொன்னான், அதில் என்னெல்லாம் வந்து பயன் இருக்குது அப்படின்னு அவன் சொன்னதுனால தான் வந்துட்டு நான் இந்த ப்ராஜெக்டுக்கு இந்த நிலத்தை வந்து கொடுக்கறதுக்கே வந்து ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அதனால் மகேஷ் வந்துட்டு சரி நான் உங்கள் பையனை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதனால் அவங்க அம்மா வந்துட்டு போயிட்டு கவினை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ கவின் வந்துட்டு அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு 10 minutes நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, நீ விளையாடுறத விட்டுட்டு வாப்பா உன்னை அவங்க பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, அம்மா ஒரு 10 minutes நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்களும் வந்து அவன் ஏதோ வேலையாக இருக்கான் அப்படின்னு வந்து கீழே சொல்லிடுவாங்க. சரின்னு மகேஷை வந்து சாப்பிட சொல்கிறாங்க. அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க சாப்பிடும்போது. அப்போ அஞ்சலியை பற்றி தான் ரொம்ப பெருமையாக வந்து மகேஷ் வந்து சொல்லிட்டு இருப்பார். அப்போது அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து லவ் மேரேஜை பற்றி பேச வருது. உடனே அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. எனக்கு லவ் மேரேஜை சுத்தமாக பிடிக்காது, சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க, ஆனால் கடைசியாக அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை வந்து தேடிட்டு போயிடுறாங்களே, இது ரொம்ப தப்பு அப்படின்னு லவ் மேரேஜை பற்றி பேசினதுமே வந்து ரொம்ப கோவமாக வந்து அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு மகேஷ் வந்து கிளம்புறான்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் கவின் வந்து அங்கேருந்து வந்திருக்க மாட்டார். மகேஷ் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் வந்து கவின் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வராரு. மகேஷ் வந்து வீட்டுக்கு போனதுமே அஞ்சலி கிட்ட விஷயத்த சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி நான் அவங்க வீட்டிலே லஞ்ச் சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.